ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நீங்கள் வீடுகளிலே பத்திரமா இருக்கேன் அப்படிங்க விசுவாசிக்கிறேன். டிசம்பர் வந்தாலே ஒரு சந்தோஷமான ஒரு சீசன் ஆஃப் ஜாய், சீசன் ஆஃப் ஹாப்பினஸ்ல இந்த மாதம் முழுவதும் அதே சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் இல்லை, வரப்போகிற புதிய ஆண்டிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளால் உங்கள் இருதயத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை நிரப்புவார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவெளியில் ஒரு வசனத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 119ஆம் சங்கீதத்தினுடைய 65ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்துவீர் அப்படின்னு சங்கீதக்காரனாகி தாவீது ரொம்ப ஒரு அழகான ஜபத்தை இங்கே செய்கிறார். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நீங்கள் நடத்துறீங்கப்பா அப்படின்னு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறதா யோசிச்சு பார்க்கணும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறதா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். சங்கீதக்காரனாகி தாவீது கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனுஷன். அதனால தான் அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை அவர் செக் பண்ணிகிட்டே இருப்பாராம். எப்படின்னு செக் பண்ணுவாராம்? ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளெல்லாம் அறிஞ்சு கொள்ளும்பா, என்னை சோதித்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது என்கிட்ட இருந்தால் அவைகளிடமிருந்து என்னை விலக்கி நீதியின் பாதையிலே, சத்தியத்திலே, உம்முடைய வசனத்தின்படி நடத்துங்கப்பா என்று தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். அவர் ஜெபம் பண்ற ஜெபந்தான், ஆண்டவரே, உமது வசனத்தின்படி என்னை நன்றாக நடத்துனீங்க ஆண்டவரே. காரணம், வசனம்தான் ஒரு மனுஷனை நடத்தும், வசனம்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும், வசனம்தான் ஒரு மனுஷனை விடுவிக்கும், வசனம்தான் ஒரு மனுஷனை எவ்விதமான உயரத்துக்கு கொண்டு போய் அவனுடைய நாமத்தை உயர்த்த வசனம் ஒன்று மாத்திரம்தான் போதுமானதாக இருக்கிறது என்பதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வசனம் ஒன்று தான் நம்மளை விடுவிக்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவர். சங்கீதக்காரனாகி தாவீது ரொம்ப அழகாக அதை சொல்றார். நம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருக்குது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றார். அப்ப பாருங்க, வசனம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும். வேற எதுவுமே நம்மளை நல்வழிப்படுத்தாதீங்க. வேற எந்த காரியமும் இந்த உலகத்தில் நம்மளை நல்வழிப்படுத்த முடியாது. வசனம் ஒன்று மாத்திரம்தான் நம்மளை நல்வழிப்படுத்தும். அதனால தான் சங்கீதக்காரனாக தாவீது இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் வசனத்திற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். நல்லா தான் ஜெபம் பண்றாரு, உமது அடியானை நீர் வசனத்தின்படி நடத்துனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய நடத்துதல், நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குது யோசிச்சு பார்ப்போம். வசனத்தின்படி இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை நல்வழிப்படுத்துவர், போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் ஜெபிச்சு அதிக நேரத்தை வார்த்தைக்கு நீங்கள் செலவிடும் போது கர்த்தர் உங்களையும் தமது வசனத்தின்படி உங்களை நடத்த, உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நடத்துங்கப்பா. எனக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை சர்ச் பண்ணுங்க, என்னுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை வாழ வைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.